நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. வணக்கம் ப்ரோ. வணக்கம்மா. ஓகே. ரொம்ப நாளா பேரை தெளிவா சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால பேர் தெளிவா சொல்லியாச்சு. சரியா சொல்லிட்டீங்க. ஓகே. இப்போ எலெக்ஷன்ஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர் நடத்துற பேரணி இதுல ஓட் திருட்டு, வாக்கு திருட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம ஐயா அவர்கள் போயிருக்காரு. பாத்தீங்களா? கூடயே டிரான்ஸ்லேட்டர்லாம் வச்சுக்கிட்டு அவர் பேசுற விஷயங்கள்லாம் டிரான்ஸ்லேட் பண்றதாகட்டும், இப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க வந்தா தானே காலகட்டம், கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அதனால சரி நம்ம போய் நிக்க வேண்டியது நம்மளுடைய தார்மீக கடமை. வடிவேல் சொல்லுவார்ல இதுல வின்னர் படத்துல, சென்னையில இருக்கிறவங்க இன்னும் என்ன பார்க்கலையே அப்படின்ட்டு. அதனால நான் சென்னைக்கு வந்தே ஆகணும், மெட்ராஸ்காரன் இன்னும் என்ன பார்க்கலையே அப்படின்ட்டு, அந்த மாதிரி பீகார்காரன் இன்னும் என்ன பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நம்முடைய அருமை பெருமைகளை அங்கே போய் காட்டுறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க. புகைப்படங்கள்லாம் வந்துட்டு இருக்குது, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. உண்மைதான், அந்த கோபம் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேல 1000 மாற்று கருத்துக்கள் வைக்கலாம், 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனா அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அறச்சீற்றம் அப்படிங்கிறது மதிக்கத்தக்கது, போற்றத்தக்கது. பின்ன என்னங்க ஓட்டு திருட்டுங்கிறது நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஓட்டுடைய வேல்யூ தெரியுமா? நீ பாட்டு ஈஸியா திருடிட்டு போயிருவியா அப்படின்றது தான் அவங்களுடைய ஆதங்கம். ஒரு ஓட்டுடைய வேல்யூ என்ன? ஒரு காலத்துல 300 ரூபா இருந்தா போதும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது? அப்படிதான் இருக்குதா நிலைமை? இப்போ அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, ரெஃப்ரிஜிரேட்டர் வரைக்கும் போயிருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வரைக்கும் சொல்றாங்க, இறக்கிருக்காங்க. அது எலெக்ஷன் டைம்ல இறக்குனா இறக்க முடியாதுன்னு சொல்லி இப்பயே இறக்குறாங்க. பொங்கலுக்கு முன்னாடியே டெலிவரி அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. எந்த கட்சியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், வெளியே பேசிக்கிறாங்க. அப்படின்னும் போது நாங்க ஒரு ஓட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், என்னென்ன வேலைகள் பார்க்க வேண்டியதா இருக்குது, எவ்வளவு செலவு பண்ண வேண்டியதா இருக்குது, அதை செலவு பண்றதுக்கு காசை ரெடி பண்றதுக்கு நாங்க என்னென்ன வேலைகள் 4-5 வருஷமா உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. அவ்வளவும் பண்ணி நாங்க ஓட்டை வாங்கினா நீ என்ன பழக்கம், அது திருடிட்டு போயிடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கத்தை போயிட்டு அங்க பீகார்ல கொட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு. என்ன கொட்டினாலும் சரி, கொட்டுறதோட நிக்காம நறுக்குன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பீகார் மொழியில ஒரு பழமொழி சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வந்துட்டாருன்னா பினிஷிங் நல்லா இருக்கும் அப்படின்றது நம்முடைய கருத்துமா. ஓகே. இப்போ இங்க இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. இது பண்ணிருக்காரு. புரியுது. இதுக்கு அப்பாற்பட்டு இப்ப பீகார் போயிருக்காரு. அடுத்து 30ஆம் தேதி ஜெர்மனி, இங்கிலாந்து போறதா இருக்காரு. அப்படியே வரிசையா சுற்றுப்பயணத்துல இருக்காரு ஐயா. ஆமா, அவங்களும் பார்க்கணும் இல்ல, ஜெர்மனி இங்கிலாந்து இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கணும் இல்ல. அது அங்க போய் 4-5 ஐடியா கொடுத்துட்டு வருவாரு. அங்க இருக்கக்கூடிய அதிபருக்கோ ஜனாதிபதிக்கோ ஐடியா கொடுத்துட்டு வருவாரு. இருக்க யாருக்குமே ஸ்டாலின் அவர்களுடைய ஐடியா தேவைப்படல. ஜெர்மனி, இங்கிலாந்து அந்த மாதிரி போட்டிருந்தாரு. கனடாவில் திராவிட மாடல் கொடி கட்டி பறக்குது, எங்க ஐடியாவை ஃபாலோ பண்ணி தான் அங்க காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டுலாம் கலைஞர் நியூஸ்ல போட்டாங்கம்மா. அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களும் ட்வீட் போட்டாரு, நம்முடைய திராவிட மாடலை பின்பற்றி கனடால இப்படி ஒண்ணு வந்திருக்கிறது உலகத்திற்கே நாங்க எடுத்துக்காட்டா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுன்ட்டு. கனடா அப்ப இருந்தவர் பாத்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ, அவரு ஒரு பதிவு போட்டார், இப்படிதாங்க நாங்க கொண்டு வந்திருக்கோம், இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். பாருங்கம்மா, அந்த துரோகி ஒரு வார்த்தை கூட ஐயா ஸ்டாலின் பேரை சொல்லல. ஒரு வார்த்தை கூட இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆக அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாம துரோகம் பண்ணி விட்டா அந்த த்ரோடோ. ஆமா, த்ரோடோ இல்ல, துரோகி அப்படின்ற மாதிரி மன உளைச்சல். இருக்க வேண்டியதுதான்மா. இதுல நம்ம சீரியஸா பார்க்க வேண்டிய விஷயம், அதாவது இந்த வாக்கு திருட்டு. நான் போயிட்டு அங்க காங்கிரஸ்க்கு ஆதரவா நான் போய் நிக்கிறேன், ராகுல் காந்தி கூட போய் நான் நிக்கிறேன் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டு போறாங்கல்ல. மறுபடியும் திமுக ஒரே தவறை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப 2026 தமிழ்நாட்டுல நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஆரம்பத்திலிருந்து நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்ரோச் பண்ற ஸ்டைல்லேயே எடுத்துட்டு போறாங்க. ஆன்டி பிஜேபி இதுதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா கடைசி 3 தேர்தல் அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையிலேயே கிட்டத்தட்ட 6 ஸ்ட்ராட்டஜி டீம் அவங்க வச்சிருந்தாலுமே தப்பான முடிவுகளாகவே அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாம போயிட்டு இருக்குது. ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு விஷயத்த கொண்டு அது பாஜகவை காட்டி நம்ம ஒரு தொகுதிக்கு 1000 உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணி அவங்க போயிட்டு என்னென்னமோ கேம்பெயின் பண்ணி பட்டு ஃபிளாப் ஆகி அவங்க எடுத்த கேம்பெயின் எல்லாமே ஃபிளாப் ஆகிட்டே வருது. நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அதனால இதை தேசிய அளவில் அல்லது நாடாளுமன்ற தேர்தல் போல அப்ரோச் பண்ற இந்த போக்கு திமுகவுக்கு பெரிய பின்னடைவை தரும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஒரு பக்கம் இது இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் இது நம்ம இந்த ஷூட்டுக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இபிஎஸ் 50% விழுக்காடு முடிச்சிருக்க, மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்றதுல 50 விழுக்காடு முடிச்சிருக்கிறதா இது பண்ணிருக்காங்க. நிறைய ஊருக்கு போயிருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயம். கடைசியா சொன்னீங்கல்ல, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுதான்.
பகுதி சார்ந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள். நினைச்சு பாருங்க, ஒரு ஒரு கட்சி இதை நான் இபிஎஸ் அவர்களுடைய இந்த பயணத்தை அல்லது வந்து அதிமுகவுடைய இந்த பரப்புரையை, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு வந்த இந்த பரப்புரையை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்கோர்ஸ் அதிமுக மேல குறைகள் இருக்குதா ஒரு எதிர்கட்சியாக அப்படின்னா இருக்குது. அவங்க வந்து பல சூழல்கள்ல ஒரு அரசியல் பண்றதுக்கு கிடைச்ச வாய்ப்பை கூட அவங்க நழுவு விட்டாங்களா அப்படின்னா நழுவு விட்டாங்க. அவர் அதிகமா சென்னையிலே இல்லாம சேலத்திலேயே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. அதே போல வந்து மக்கள் பிரச்சனைகள் வரும்போது முதல் ஆளா போய் நிக்கிற இடத்துல அதிமுக வந்து போய் நின்னாங்களா, இபிஎஸ் அவர்கள் போய் நின்னாங்களா? 2021 முன்னாடி வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருந்தாரு? எது நடந்தாலும் போய் நிக்கிறதாகட்டும், தானே 4-5 இயக்கங்களை கிளப்பி விட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண எப்பயுமே ஒரு மாதிரி சூடாவே வச்சிருந்தாங்க இல்லையா அந்த எதிர்கட்சி அரசியல் அப்படிங்கிறது. அதை எல்லாமே பண்ணலையே அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் எலெக்ஷன் ஒர்க் அப்படின்னு வந்துட்டா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஏடிஎம்கே வந்து இங்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே பாடம் எடுத்துட்டு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இருக்குமா அந்த பயணம் அவங்க ஆரம்பிச்சு உண்மையிலேயே டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க ஏடிஎம்கே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப சென்னையில இருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்ப 5 மண்டலங்களா நம்ம பிரிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த 5 மண்டலங்களுக்கு பயணம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி பிளான் போட்டிருக்காங்கன்னா, ஒரு மண்டலத்துக்கும் சில தொகுதிகள் அப்படியே ஒரே ரவுண்ட்ல எல்லா இப்போ சென்னையில அப்படின்னா சென்னையில இருக்கிற எல்லா தொகுதியும் கவர் பண்றது அப்படி கிடையாது. ஒரு மண்டலத்துக்கு சில தொகுதிகள் சொல்லி இப்படி ஒரு ரவுண்ட் அப்படியே தமிழ்நாடு வரைக்கும் போயிருக்காங்க 50 விழுக்காடு பயணத்துக்கு. அப்ப 118 தொகுதிகள் கவர் பண்ணிருக்காங்க. 118 மாஸ் கிரவுட் கேதரிங். அந்த கூட்டத்தை காசு கொடுத்து கூட்டினாங்களா, காசு கொடுக்காம கூட்டினாங்களா அப்படிங்கிற அந்த விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, காசு கொடுத்தாலும் திமுக ஆட்சி மேல இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அதிருப்தி இல்லாத பட்சத்தில் அல்லது அந்த கட்சிக்கான ஒரு ஆதரவு இல்லாத பட்சத்தில், அதிமுகக்கான ஒரு ஆதரவு இல்லாத பட்சத்தில் இவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியாது. இன்னொரு பெரிய ஒரு அதுல அவங்க பண்ண ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு தொகுதி, நான் ஒரு மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர், நீங்க ஒரு மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர், அல்லது தொகுதி வாரியான நான் ஒரு தொகுதி பொறுப்பாளர், நீங்க ஒரு தொகுதி பொறுப்பாளர். இன்னைக்கு என் தொகுதியில மீட்டிங், நான் என்ன பண்ணிடுறேன், பயங்கரமா எஃபோர்ட் போட்டு எப்படி முடியுமோ அப்படியே அங்க கூட்டத்தை கூட்டி பயங்கரமா மாஸ்க் காட்டிடுறேன், பறக்குது, அது வந்து பயங்கரமா வைரல் ஆகுது. அடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும், ஐயோ அவங்க பண்ணிட்டாங்க, ஸ்கோர் பண்ணிட்டாங்க, நாளைக்கு 4 நாளைக்கு நம்ம ஊருக்கு வர போறாரு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இது அப்படியே சும்மா ஒரு இடத்துல அங்க கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு விட்டாங்க, அங்க ஆரம்பிச்சு விட்டது அப்படியே பரவுது. அப்படியே பரவி கடைசியில் என்ன ஆச்சுன்னா 118 தொகுதியில் அவங்க பயணிக்கிறாங்க. 118 தொகுதியிலும் சின்ன சின்ன தொகுதிகள் கூட பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம், சின்ன தொகுதிகளில் கூட கட்டுக்கடங்காத கூட்டத்தை அவங்க கூட்டிட்டாங்க. அதோட சேர்ந்து 118 மேடை பேச்சு, 118 இடத்துக்கு சும்மா போயிட்டு கை காட்டிட்டு வந்தது இல்லை, 118 இடத்துலயும் அவர் பேசுறதெல்லாம் பயங்கரமா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு. முன்ன இருந்து இபிஎஸ் அவர்களுடைய பேச்சுக்கும் இப்ப இருக்கிற இபிஎஸ் அவர்களுடைய பேச்சுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய வித்தியாசம் உங்களுக்கு இருக்கும். நம்ம வந்து விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம பேசுவோம். அப்போ 118 மேடைகள்ல அவர் பேசுறாரு. 118 தொகுதிகளிலுமே அந்த தொகுதிகளுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேசுறாரு. அந்தந்த தொகுதிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ வாணியம்பாடி தொகுதிக்கு போறாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட தொகுதியில திமுக போன தேர்தல் அப்ப நிற்கும் போது வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றினாங்களா, நிறைவேற்றப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாரு, கம்யூனிகேட் பண்றாரு. அவங்க அங்கிருந்து பதில் சொல்றாங்க. அது போக என்ன பண்றாங்க அப்படின்னா, பயணிச்சுட்டு போகும்போதே இப்போ ஒரு பெல்ட்டுக்கும் ஒரு தொழில் சார்ந்த ஒரு பெரிய ஒரு கோயம்புத்தூர்னா திருப்பூர்னா என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும், ஈரோடுனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப அங்க போகும்போதே வாக்குறுதிகளை கொடுக்குறாரு, நாங்க வந்தா இதை செய்வோம். இப்போ ஆட்டோவுக்கு வந்து 75,000 மானியம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்காக பட்டுப்புடவை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இது ஒரே நேரத்துல பெண்களை கவரக்கூடிய வகையில ஒரு வாக்குறுதியாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் நெசவாளர்களுடைய அவங்க கிட்ட அரசாங்கமே கொள்முதல் பண்ணிக்கும் அப்படின்போது அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் வரும். அந்த மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா, தொகுதி வாரியா பிரச்சனைகளை கேட்கிறாரு, திமுகவை எக்ஸ்போஸ் பண்றாரு, வாக்குறுதிகளையும் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான ஒரு பயணத்தை 50 விழுக்காடு இப்பொழுது அதிமுக இந்த விஷயத்துல வந்து இபிஎஸ் அவர்கள் நிறைய ஹோம்வொர்க் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பயங்கரமா பண்ணிருக்காங்க. அவங்க மேல வந்து ஐடிவியும் சரியில்லை, நீங்க பெருசா வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல, பெருசா ட்ரெண்டிங் பண்றது இல்ல, இந்த 2K கிட்ஸை வந்து கவர் பண்ற மாதிரியான எந்த ஒரு விதமான அரசியலும் நீங்க பண்ணல அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க, எங்க விளையாட்டே வேறையா, நாங்க எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக வேலை செய்யறோம், லைக்ஸ் வாங்குறதுக்காக நாங்க வேலை செய்யல. அல்லது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நியூஸ் மீடியா கூட எங்களை புறக்கணிக்குது, எங்களை பத்தி வந்து எப்பயுமே நெகட்டிவ் விவாதம் தான் பண்ணிட்டு இருக்குது. அதிமுக ஒன்னா சேருமா, பிரியுமா, ரெட்டை யாருக்கு, கூட்டணியில பிரச்சனையா, பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்குமா, அல்லது வந்து முதலமைச்சர் வேட்பாளரை பிஜேபி தான் முடிவு பண்ணுமா, அமித்ஷா தான் முடிவு பண்ண போறாரான்னு சொல்லி எங்களை பத்தி எப்பயுமே நெகட்டிவா தான் ஓடிட்டு இருக்குது. நம்ம மீடியாவே நம்பல, சோசியல் மீடியாவே நம்பல.
நான் எங்க வேலையே வேற. நாங்க டைரக்டா போய் மக்களை மீட் பண்றோம். மக்களை மீட் பண்றது அப்படிங்கிறது அது அங்க கூடி இருக்கிற அந்த 50,000 மக்கள் அல்லது வந்து அந்த சில 1000 மக்கள் அப்படிங்கிற கணக்கு இல்லை. இதுல இன்னொரு பெரிய டெக்னிக்கலான ஒரு இதை ஏன் எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ணாலாச்சும் அந்த மக்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்களே. இப்ப போகும்போது பாத்தீங்கன்னா இவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜய் போவாரு, வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு, இவர் பயணத்தையும் முடிச்சிடுறாரு. அடுத்து விஜய் போவாரு, அண்ணன் சீமான் போவாரு, ஸ்டாலின் போவாரு. அப்ப வந்து இவர் வந்துட்டு போன அந்த சூடெல்லாம் போயிருமே அப்படின்ற ஒரு கேள்வி கூட வைக்கலாம். இங்கதான் அவங்க எவ்வளவு டெக்னிக்கலா எலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதாவது இது மக்களை தயார்படுத்துறதுக்காக மட்டும் இல்ல, அவங்களுடைய தொண்டர்களை தயார்படுத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே கேடர்ஸை எனர்ஜெட்டிக்கா உருவாக்கணும். ஒரு தொகுதியிலையும் தலைவர் வந்துட்டு போயிருக்காரு, இவ்வளவு கூட்டம் கூட்டியிருக்கோம், ஒரு பெரிய எழுச்சி தெரியுது, இதே ஃபயர்ல வேலை செய்யணும். அப்போ வேலை செய்யறதுக்கான ஃபயர் அங்க கொளுத்தி விடணும் அப்படின்னா அவர் அங்க போயிட்டு வரணும். அப்ப மக்களை தயார்படுத்துறத இன்னொரு டைம் கூட அவங்க பண்ணிக்க முடியும். 2 ரவுண்ட் அவங்க வந்து பயணம் போறதாக நம்ம கேள்விப்படுறோம். இப்போ ஒரு தடவை 234 தொகுதி முடிச்சுட்டு மறுபடியும் தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவருடைய பயணம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். அப்ப இப்ப போறது எதுக்கு அப்படின்னா, முதல் கட்டமாக அவருடைய வெயிட் என்ன. அதிமுகவுக்கு நான் தான் பொதுச் செயலாளர். எத்தனை தடவை நீங்க எவ்வளவு விவாதம் பண்ணாலும் நாங்க வந்து இவங்களுக்கு அடிமையா போயிட்டோம், அவங்களுக்கு அடிமையா போயிட்டோம், எங்களை அவங்க டாமினேட் பண்றாங்க, இவங்க டாமினேட் பண்றாங்க, நீ 1000 சொன்னாலும் நாங்க இன்னும் பயங்கர வலுவா இருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கிறோம்னு காட்டணும்னா அப்படி ஒரு கூட்டத்தை காட்டணும். காட்டிட்டாங்களா? அதே போல அந்தந்த தொகுதிக்கு போகும்போது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அல்லது வந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் பயங்கர ஃபயர் ஆகுறாங்களா, பூஸ்ட் ஆகுறாங்களா? அடுத்த ரவுண்டு நான் வர வரைக்கும் வேலை எப்படி நடக்கும்? சும்மா பரபரப்பா நடந்துட்டே இருக்கும். அதையும் பண்ண ஆரம்பிச்சாச்சா? இது போக இப்படி அவங்களுடைய டாமினன்ஸ் அவங்க காட்டும்போது, அவங்க எவ்வளவு பெரிய கட்சி அப்படின்னு காட்டும்போது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, அவர் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நெகட்டிவிட்டி, ஏடிஎம்கே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அல்லது வந்து ஏடிஎம்கே போய் பிஜேபி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, பிஜேபி ஆட்டி வைக்கிற மாதிரிலாம் ஏடிஎம்கே ஆடிதான் ஆகணும், எவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒட்டு மொத்தத்தையும் உடைச்சு தனக்கு கீழே கொண்டு வந்துட்டாரா? ஆட்டோமேட்டிக்கா அவங்க கூட்டணியில் இருந்த பிரச்சனைகள்லாம் செட்டில் ஆகுது பாருங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வருகிற தேர்தலில் நாம் முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வருது. எல்லாருமே ஒரு மாதிரி ஜெல் ஆகி ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய கட்சி கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தத்தையும் அவர் அங்க வந்து பெரிய அளவுல பிரம்மாண்டமா காட்டும் போது இங்க வேலை தானா நடக்குது. இப்போ அதிமுக கூட கூட்டணிக்கு சேர்ந்தா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல வந்து இந்த வாட்டியும் தோத்துருவாங்களா, பேசாம நம்ம திமுக பக்கம் போலாமா, அங்க ஒரு பிட்டை போட்டு வைக்கலாமா அப்படின்ற டைலமாவிலே இருக்கக்கூடிய சில கட்சிகள்லாம் இருக்குதா, தேமுதிக இன்னும் சில கட்சிகள்லாம். அவங்க எல்லாருக்குமே மெசேஜ் அவங்களுக்கு கன்வே ஆகுதா, ஏன்னா நினைச்ச பார்த்ததோட பயங்கரமா இருக்குது, நம்ம நினைச்ச மாதிரி வந்து அதிமுக ஒன்றும் பயங்கர வீக்கா அல்லது வந்து இதை கேட்பார் இல்லாமலாம் இல்லை, அப்படியே தான் வெயிட்டா இருக்கிறாங்க. ரெட்டால ஓட்டர்ஸ் ரெட்டால அப்படியே தான் வச்சிருக்காங்க. 22-24% அது அப்படியே தக்க வச்சிருக்காங்க. நம்ம போய் வந்து 4 சீட் வாங்கினாலும் நம்ம 4 எம்எல்ஏ ஆயிரலாம் போல இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வை வந்து கூட்டணிக்கு போலாமா வேணாவான்னு யோசிச்சுட்டு இருக்கிற கட்சிகளுக்கு உருவாக்குறாங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல அவங்களுடைய கூட்டணி இன்னும் பலம் பெறுமா? இது எல்லாமே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பயணம் நமக்கு தொண்டர்களையும் கூட்டணி கட்சிகளையும் அவங்க வந்து எல்லாருமே தயார்படுத்துறாங்க. மக்களை சந்திச்சு சொல்ல வேண்டிய மெசேஜையும் கன்வே பண்றாங்க. அதை தாண்டி இவங்க ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலை எல்லா மட்டத்துக்கும் உருவாக்கணும். சைக்காலஜிக்கலா அது உருவாக்கி விட்டாலே வெற்றி தானா வரும் அப்படிங்கிற கால்குலேஷன் நோக்கி அவங்க போயிட்டு எலெக்ஷன் ஒர்க்ல உண்மையிலேயே தரமான ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் இன்னும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கல. செப்டம்பர்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு விஜயோடைய தொண்டர்களே எடப்பாடி பழனிசாமி அவருடைய பயணத்தை பார்த்து காட்டி கம்பேர் பண்ணி இத்தனை வருஷமா 50 வருஷமா கட்சி வச்சிருக்கிறவங்களே பாருங்க, முன்னாடி ஆரம்பிச்சு 118 தொகுதியை கவர் பண்ணி முடிச்சுட்டாங்க. நமக்கு என்ன இருக்கிறதே 6 மாசம் தான், இப்ப ஆரம்பிச்சா கூட 234 தொகுதியுமே கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சி தலைமையை டேக் பண்ணி கேட்கிற அளவுக்கு இருக்குது இவங்களுடைய ஒர்க். இப்படி எல்லாருமே இதுக்கு மேல பயணத்தை ஆரம்பிக்கிறவங்களால 234 தொகுதி ஐயா ஸ்டாலின் அவருடைய உடல்நிலையை வந்து நம்ம மட்டம் தட்டல அல்லது வந்து அதை நம்ம ட்ரோல் பண்ணல. ஆனா அவருடைய உடல்நிலை இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு அவரால் 234 தொகுதியிலும் பயணிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. உதயநிதி அவர்களை அனுப்பிதான் அவங்க வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். உதயநிதி அவர்களாலையும் 234 தொகுதிக்கும் 234 ஸ்பீச் 234 ஸ்பீச்சும் ஒரே மாதிரி உருட்டிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இப்ப போன நாடாளுமன்ற தேர்தலில் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு 25 பைசா ஜெராக்ஸ் போட்ட மாதிரி ஒரு பேப்பரு, இன்னொன்னு ஒரு செங்கல்,
செங்கல் பார்த்தீங்களா, நீட்டுக்கு இதுக்கு எய்ம்ஸுக்கு வச்ச செங்கல்லாம் வச்சிருக்கேன், 25 பைசாவுக்கு தான் நமக்கு வந்து மோடி கொடுக்குறாரு, நம்ம ₹1 கொடுத்தா அப்படி இது ரெண்டையே காட்டிக்கிட்டு 40 தொகுதியிலுமே ஓட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசணும். அந்தந்த ஏரியாவுக்கும் அந்தந்த மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து அங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இவ்வளவும் திமுக பேசணும். போன தடவை சொல்லிட்டு செய்யாம விட்ட கேள்வி கேட்பாங்க. நிறைய இடத்துல இப்பயே ஓட விட ஆரம்பிச்சிட்டாங்க, துரத்தி விட ஆரம்பிச்சிட்டாங்க, முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவும் சமாளிக்கணும். இவருடைய எனர்ஜி 70+ அப்படின்ற ஏஜ்ல இவர் மெயின்டைன் பண்ற அந்த எனர்ஜியும் அந்த கிளாரிட்டியும் உதயநிதி அவர்களால் மேட்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இது எல்லாமே தான் பெண் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குது. அந்த ரிப்போர்ட்டை பெண் நிறுவனம் கொண்டு போயிட்டு திமுக கிட்ட கொடுத்துருக்குது. என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்ம இதை, ஏன்னா இந்த கால்குலேஷன் வரும்போது இப்படிதான் வருது. 47% போன தடவை திமுக வாங்கினாங்க. ஏடிஎம்கே பிளஸ் என்டிஏ அப்படின்னு சேர்த்தா 39, அதாவது அவங்க 18%, இவங்க 22% வாங்குறாங்க. அப்ப 40% இவங்க வாங்குறாங்க. நடுவில் ஒரு 7% தான் இப்படி இருக்குது. ஆனா அது நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடந்தது. அதாவது மோடி வேணாம் அப்படின்றதுக்காக நடந்த தேர்தல். அதனால 7% எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஆனா இப்ப நடக்கிறது ஸ்டாலின் வேண்டாம், வேணுமா வேண்டாவா அப்படின்றதுக்கான தேர்தல். அப்ப அந்த 47% இப்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், கண்டிப்பா வாக்கு விழுக்காடுகள் குறையும். அதே இந்த அலைன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அதே 40 விழுக்காடை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா கூட அவங்க ஈஸியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், விஜயோட ரோல் என்னவா இருக்க போகுது, அவர் வந்து யாருடைய ஓட்டுகளை பிரிக்க போறாரு இப்படின்ட்டு மண்டையை பிச்சிட்டு இருக்குது இந்த பக்கம் திமுகவுடைய தரப்பு. பிஜேபியை காட்டி நேஷனல் லெவல்ல நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தலை ஹேண்டில் பண்ற மாதிரி ஹேண்டில் பண்றது எடுபடவும் மாட்டேங்குது அப்படிங்கிற அவ்வளவு சிக்கலும் அவங்களுக்கு இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத, என்னதான் ஐடி ஒரு பக்கம் லேகா இருக்கு அப்படின்னாலும் ஸ்டில் எடப்பாடி அவர்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் மற்ற கட்சிகள் இருக்காங்க. பொறுத்திருந்தா பார்க்கணும் 2026 தேர்தலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.